ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சண்டை. அதாவது முத்துக்குமார் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு பாய்ஸ் டீம் எதுவுமே கேட்கறதில்ல, கேர்ள்ஸ்னால் மட்டும் எகுருவார். காலையில் கூட ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன். என்னென்னா, இவர் வந்து பெண்கள் கிட்ட தான் வீரத்தை காமிப்பார், இதே ஆண்கள் கிட்டனா அப்படியே பொட்டி பம்பா அடங்கிடுவார் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை போட்டிருந்தாங்க. பட் இதுக்கு எல்லாருக்கும் நெத்தடி பதில் கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை அப்படின்னா, இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஃபுல் எபிசோடு வரவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சரி வெர்சஸ் அருண், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சண்டையாக போச்சு. அதை வச்சு 2 ப்ரோமோ நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த சண்டையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்துட்டு ரொம்ப தென்னாட்டில் அந்த கோவத்தோட அக்ரெஷனோட அந்த பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே வந்துட்டு ராணுவம் வந்துட்டு அங்கே ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு துடிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம அருண் வந்துட்டு முடிஞ்சால் தாவிடா அப்படின்னு சொன்னோன்னே தாவிட்டார். அதுக்கு வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ஆஸ் எ கேப்டனாக அவங்க கேட்டதில் தப்பே கிடையாது. பட் ஆனால் அவர் வந்துட்டு நீங்கள் என்னை பர்சனலாக தாக்குறீங்க, இது ஜாலியாக தானே போச்சு அப்படின்னு அவர் பண்ணது என்ன கேட்டிங்கன்னா ராணுவம் மேலே தப்பு. ஏன்னா ஒரு கேப்டன் முன்னாடி அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு போய் இவர் தாண்டிட்டார். முதலேருந்தே மூஞ்சி முறைச்சமாக தான் வச்சுருந்தாங்க. இவங்களாம் ஃபன்னாக இருக்கிறதுனால கேப்டனும் ஃபன்னாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ அது போயிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன ஆகுனா, இவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து காஃபி குடிக்கலாமே சம்திங் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பார். அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து நீங்கள் எப்படி என்னை வந்து இந்த வார்த்தை சொல்லுவீங்க அப்படின்னு போயிருக்கோம். ஆனால் முதலே வந்து அருண்குமாரும் சாரி சொல்லிட்டார். பட் அவங்க சொல்லும்போது சண்டை போடும்போதே நம்ம முத்துக்குமார் நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் வச்சுருப்பார். நீங்கள் பயஸாக பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு வந்து ஒரு கருத்து வச்சுருப்பார். அப்போ முத்துக்குமார் கேட்டிருப்பார், இல்லை நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராணவையும் கேட்டிருப்பார், இந்த மாதிரி பேசாத மஞ்சரி அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பூதாகரமாக வெடிச்சிட்டு போய் உள்ளே வந்து வச்சு கேட்குறாரு நம்ம முத்துக்குமார், நம்ம அருணை கேட்குறாரு. இந்த நம்மளோட டீம் தான், பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்புன்னும் போது அவர் ஒத்துக்க மாட்டார் அருண். இல்லை அவங்க என்னை வந்து மார்க்குன்னு சொன்னதுனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி நீ எதுக்கு சாரி கேட்ட, நீ ஒரு தப்பு பண்ணால் சாரி கேட்க மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் முன்னாடி செய்யாத தப்புக்கும் சாரி கேட்டிருக்கேன், அது இங்கே கேள்வி கிடையாது. இப்போது நீ அங்கே சாரி கேட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, நான் முத்துக்குமார் நான் இருந்தால் நான் சாரி கேட்க மாட்டேன், நான் வந்து அருண்ன்றதுனால சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்ப முத்துக்குமார் இழுக்கிறாரு. அப்பா அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், பாரு என்ன நீ இழுக்கிறது எங்கள் பேச்சே கிடையாது, நீ வந்து பண்ணியிருப்பே பண்ண மாட்டே, அதான் கேள்வினா முத்துக்குமார் இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா நீ ஒத்துக்கவே மாட்டேன் நீ செஞ்ச தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு கேட்கும்போது அவர் சொல்லி கலாச்சாரர். நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி கிடையாது, அதாவது வாலண்டரியாக ஒரு பிரச்சனையை வந்துட்டு நான் வாலண்டராக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதை வேணும்ட்டுமே ஒருத்தங்க மேலே பழியை போட்டு திட்டிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாரி கட்டு எஸ்கேப் போகிற ஆள் நான் கிடையாது. உண்மையாக நேர்மையாக தப்பு பண்ணா ஆமான்னு சொல்லிட்டு சாரி கட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் தீபக் வேறு சப்போர்ட்டுக்கு வர்றாரு. அந்த டைம் தீபக் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அவன் ஏதோ இந்த ஃபன்னியாக சொல்கிறான்ல, திஸ் இஸ் நாட் ஃபன்னி, அது கூட சாரி கேட்டிருக்கலாம்டா அப்படின்போது அதுதான் நானும் சொல்கிறேன், அவன் தப்புன்றதுனால சாரி கேட்டான், நீ தப்புன்றதுனால சாரி கேட்ட அப்படின்னு அருண் கேட்கும்போது, ஆமாம் தப்புனதால தான் சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி என்னையவே நீ சொல்கிறியா, அப்போ மஞ்சரி நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஏன் நான் தான் அங்கே தான் கலாச்சி விட்டுறேன்யா, உனக்காக தான் இந்த பேட்சை இது பண்ண சொல்லிட்டு மஞ்சரியை கூப்பிட்றாரு. மஞ்சரி இங்கே வாங்க, உங்கள் முன்னாடி நான் வந்து நீங்கள் வந்து இவனை மார்க் பண்ணது தப்புன்னு சொன்னனால என்னும்போது, ஆமாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. போதுமா ஏன்னொன்னே, ஐயோ ஏங்க அருண் அவங்க தான் சொன்னேனே தப்புன்னு சாரி தான் சொல்லிட்டேன்னு இவருக்கு அருணுக்கு வடக்குது. ஐயோ தேவையில்லாது இவங்ககிட்ட போய் நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு, நான் உங்களை சொல்லுங்கள் நீங்கள் போங்க அப்படின்றாரு. அப்புறமா இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இவனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி இவனை வந்து அவங்க மார்க் பண்ண தப்புன்னு நான் சொன்னனா இல்லையா, அவன் வந்து நம்மளே இதை பாருங்க ப்ரூஃபோடு கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டேன், இதுக்கு மேலே அவனை நம்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி முடிக்கிறார். ஸோ அதாவது முத்துக்குமரனை நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் எது பண்ணாலும் வெளிப்படையாக பண்ணிடுறாரு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் எது பண்ணாலும் வெளிப்படையாக இருக்குது. அவர் பேசுகிற விஷயங்களில் எதுவுமே ஒளிமறைவு கிடையாது. அதேமாதிரி மற்றவங்கள மாதிரி புறணி பேசுகிறதுலாம் கிடையாது. இது தப்புன்னா தப்பு, இது ரைட்னா ரைட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் சாரி என்னை மன்னிச்சிருங்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இதை அங்கங்கேயே முடிச்சு விட்டுலாம். இல்லைனா ஒரு பொய் சொல்லிட்டோன்னா திரும்ப அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் முத்துக்குமார்கிட்ட இல்லவே இல்லை. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தன்னோட டீம் தப்பு பண்ணாலும் அங்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு கண்டிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. செமையாக இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இப்போ வேறு ராஜாராணி டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க. அதில் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஒரு படைத்தளபதி அந்த மாதிரி முத்துக்குமார் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது நடக்காமல் பிரஜைகளில் போட்டாங்க. இவரை வந்து ஒட்டனா போட்டாங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். அதேமாதிரி அருண்குமார் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு தன் டீமாக இருந்தாலும் அங்கே வந்து கலாய்க்கிறாரு. அதேமாதிரி அருண்குமார் வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் இது மூலமாக வச்சார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மஞ்சரியும் வந்துட்டு அருண்குமார் எப்போ பார்த்தாலும் மார்க்கிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்னொரு வார்த்தை டிஸ்மிஸலாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து பிரயோஜனம் அதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு தக்க பதில் கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருமே கலாய்க்கிறாங்க, அவங்களாம் விட்றாங்க. இப்போ ராணுவலாம் எவ்வளோ கலாய்க்கிறாரு மஞ்சரை காலையில் பிடிச்சி. ஆக்சுவலாக காலையில் ராணுவம் வந்து மஞ்சரை கலாய்ச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையே.
அது வந்து இல்லைன்னா ஃபன்னியாக முடிஞ்சிருக்கும். அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு காலையிலே. ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணார். அவங்க ஒரு அதாவது தூங்கும்போது நாய் குலைச்சிருக்கும். அப்போ வந்து யார் தூங்குனதுன்னு கேட்டா, அதுக்கு ஒழுங்கா பதிலே சொல்லியிருக்க மாட்டார். இந்த ராணவ், அதுக்கப்புறம் இவங்கலாம் விஷால், அதுக்கப்புறம் கூட யாரு? ரயான். அப்போ இவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க. என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் ஒரு கேப்டனா ஆடும்போது, இவரு எந்திரிச்சு வேற போயிருப்பார் ராணவ். அப்போ அவங்க காண்டாயிட்டாங்க. காண்டாயிட்டு சரி இப்போ 3 பேருமே வந்துட்டு பனிஷ்மென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே அந்த விஜய் விஷால், ரயான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இவரு என்னமோ குரங்கு போற மாரி ஒரு சில சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதிலே ட்ரிகர் ஆயிட்டாங்க. எப்படா இவன் மாட்டுவான்னு இருக்கும்போது இந்த மாரி கிராஸ் பண்ணாரு. பூச்சி போட்டு செம கலாய் கலாய்ச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சது தான். இதுலயும் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? அருண் மேல பழி போட்டார் ராணுவ. அது இன்னொன்னு. இப்போ வந்துட்டு அருண், சாச்சனா, ராணுவ பேசிட்டு இருக்காங்க. கடைசியில கேட்குறாரு, "ஏன்டா நான் சொன்னதுனால தான் நீ அந்த பக்கம் தாவி போனியா?" அப்படின்னு. "ஆமாண்ணே" அப்படின்ட்டாரு. இவரு, "ஏன் நான் ஒரு பேச்சுக்கு சும்மா நீ போமாட்டேன்னு நினச்சு சொன்னா என்னடான்னா, இல்லைண்ணே அங்கே போனால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். நான் கால்லாம் தூக்கி போவேன். கேமராவில் சூப்பரா தெரியுன்றாரு." அட பாவிகளா! பயங்கரமான ஆளா இருக்கியேப்பான்ற மாரி இருந்துச்சு. அதாவது அவரு வந்து ஏதோ ஒரு சாகசம் பண்ணணும், அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடணும்னு நெனச்சிட்டு இருந்தாரு. இவரு சொன்னோனே அத யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இப்படியே வந்து பெருசா பெருசாகி, கடைசில ஆனா வந்துட்டு முத்துக்குமரன் தாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கமும் இல்லாம, அந்த பக்கமும் இல்லாம நான் பண்றது எனக்கு இது தோணுது தப்பு அப்படின்னு சொல்றது பெஸ்ட்டுன்றது என்னோட கருத்து. சரி நீங்க உங்களோட கருத்த சொல்லுங்க. முத்துக்குமரனோட இந்த விஷயங்கள், இந்த பக்கமும் சிங்சா அடிக்கிறது கிடையாது, அந்த பக்கமும் சிங்சா கிடையாது. எனக்கு உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு காலையில ஜெஃப்ரிக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு. அவன் வந்து ஆல்ரெடி டாஸ்க் பண்ணிட்டான். இது மாரி பண்ண மாட்டான் அப்படின்னு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகுறாப்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. நீங்க இந்த வாரம் யாருக்கு வோட் பண்ணீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? மறக்காம இந்த மாரி நெறைய நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் நண்பர்களே!